வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு குருவாரம், குரு பூஜை முடிச்சாச்சு. தெய்வத்தின் குரல் பகுதிகளை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம், போர் தீர்ந்து அமைதி காண. அதில் நிஜ நாம் மனசை வைத்துத்தான் சகல எண்ணமும் உணர்ச்சியும். இவை இல்லாத போது ஜீவன் ஜடத்துக்கு சமானம்தான் என்பதால் மனசைத்தான் நாம் என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் இது இல்லாமலும் நம்மை ஜடமாகவோ கிடமாகவோ எதுவோ ஒன்றாக உயிரோடு இருக்க பண்ணுவதாக இன்னொன்று இருக்கிறது என்னும்போது அதுதான் நம்முடைய நிஜமான நாம் என்று ஆகிறது. எப்படியென்றால், மனஸ் இல்லாத போதும் அது இருக்கிறது. ஆனால் அது இல்லாமல் போனால் மனசும் இல்லாமல் போய்விடுகிறது. சரீரத்தை விட்டு உயிர் தத்துவம் போய்விட்ட பிறகு அந்த சரீரத்துக்கு உணர்ச்சியும் போய்த்தானே விடுகிறது. பிணத்துக்கு மனசுண்டா? சரி, சரீரத்தை விட்டு போன உயிர் தத்துவம் இந்த சரீரத்தில் இல்லாமல் போனாலும் தானே அடியோடு இல்லாமல் போய்விடுகிறதா என்றால் இல்லை. அதுதான் உயிராயிற்றே. அப்படி இருக்க அதுவே எப்படி சாக முடியும்? இதே மாதிரி சரீரம் சாவதோடு மனசும் செத்து விடுவதில்லை. கர்மாக்களை அனுபவிப்பதற்காக ஜீவன் இன்னொரு பிறப்பு எடுக்கும்போது புது பிறவியில் அது மறுபடியும் வேலையை ஆரம்பித்து விடுகிறது. புது பிறவி உண்டாகிறது என்னும் போதே உயிர் தத்துவம் மறுபடி ஒரு உடம்பில் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது என்று ஏற்பட்டு விடுகிறது. ஒரு உடம்பை விட்டு போன உயிர் இன்னொரு உடம்பை எடுத்துக்கொள்கிறது. மனசும் இப்படி பண்ணுகிறது. அந்த மனசையும் இந்த உயிர் தத்துவம்தான் தன்னோடு சேர்த்து கொண்டு எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு உடம்பிலிருந்து வேலை செய்ய வைக்கிறது. மனஸ் வேலை செய்யாத நித்திரை, மூர்ச்சை முதலான சமயங்களிலும் உயிர் இருக்கிறது. ஆனால் உயிரில்லாத சரீரத்தில் மனஸ் வேலை செய்ய முடியவே இல்லை. அப்போது உடம்பும் அழுகி கெட்டு வீணாய் விடுகிறது என்பதிலிருந்து உயிரை ஒட்டிக்கொண்டுதான் மனஸ் வாழ முடியும், உடம்பும் வாழ முடியும். தனியாக அவற்றால் ஜீவிக்க முடியாது என்று தெரிகிறது. உடம்பை நாசம் பண்ணிவிட்டு உயிர் இன்னொரு உடம்பில் பிரவேசித்த பிற்பாடு, ஆனால் பிற்பாடுதான் மனஸ் அந்த புதிய உடம்பிலே வேலை தொடங்குகிறது என்பதிலிருந்தும் உயிர்தான் மனசும் தனக்கு அடிப்படையாக பற்றி வாழும் தத்துவம் என்பது கன்ஃபார்ம் ஆகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து மனக்கலப்பில்லாத உயிர் உணர்வு. அந்த உயிர் மனசின் கலப்பில்லாமல் மனசின் எண்ணங்கள், இந்த எண்ணங்களின் விளைவாக ஏற்படும் கர்மா ஆகியவற்றின் பந்தம் இல்லாமல் தனியாக இருப்பதை உணர்வதுதான் அத்வைத மோட்சம். அது ஜட ஸ்திதி அல்லவே அல்ல. ஜீவன் என்பதே உயிர் என்பதாயிருக்க அந்த உயிர் தத்துவம் எப்படி ஜீவனில்லாத ஜடமாக இருக்க முடியும்? பின்னே மனசின் கலப்பில்லாமல் அது மாத்திரம் இருந்த ஸ்திதிகளான நித்திரையிலும் மூர்ச்சையிலும் கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாமல் ஜடம் மாதிரி தானே கிடந்தோம். உணர்ச்சி இல்லாமல் ஜடம் மாதிரி கிடந்ததென்பது வாஸ்தவம் அப்பா. ஆனால் இப்படி இருந்தது மனஸ்தான், உயிர் இல்லை. மனசின் கலப்பில்லாத ஸ்திதி என்று நீயே சொன்னபடி மனஸ் அப்போது உயிரை விட்டு பிரிந்திருந்தது. அதனால் உயிரின் ஜீவசக்தி மனசில் இல்லாமல் இருந்தது. இக்காரணத்தாலேயே மனஸ்தான் ஜடமாயிற்று. உயிர் அப்போது ஜீவசக்தியோடு இருக்கத்தான் செய்திருக்கிறது. அதனால்தான் ஹிருதயம், சுவாசகோசம் முதலானவற்றை அது வேலை செய்ய வைத்திருக்கிறது. இப்போது பகவான் செய்கிற பெரிய மாயையிலே நாம் எல்லோருக்கும் மனசின் உணர்ச்சியையே புரிந்து கொள்ள முடிகிறது. மனசால் எதை உணர முடியுமோ அதையே நமதாக கிரகித்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் மனஸ் நின்று போன பின் உயிர் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு எது புரிவிக்கும் கருவியாய் இருக்கிறதோ
அது வேலை செய்யாமல் நின்று போன விட்டு எதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் கண்ணை மூடிக்கொண்டவுடன் லோகம் தெரியாமல் போகிறார் போல நம் மனஸ் வேலை நிறுத்தியவுடன் நம்மால் எந்த அனுபவமும் பெற முடியவில்லை. அதனால் ஜடமாய் விட்டதாக நினைக்கிறோம். ஆனால் நாம் கண்ணை மூடிக்கொண்டவுடன் நிஜமாகவே லோகம் இல்லாமல் போய்விட்டதா என்ன? கடிகாரம் நின்று போய்விட்டால் நமக்கு டைம் தெரியவில்லை. அதனால் காலமே நின்று போனதாகுமா என்ன? மனஸ் போன பின் உள்ள உயிர் தத்துவத்துக்கு உணர்ச்சி இருக்கிறது. அதுதான் சத்தியமான சாஸ்வதமான உணர்வே. பேர் உணர்வு என்று அதைத்தான் சொல்கிறார்கள். சைதன்யம், ஞானம் என்பது அதைத்தான். அதற்கு ஞானம் இருக்கிறது என்பது கூட சரியில்லை. அதுவே ஞானம். சைத்தன்யம், சித் சொரூபம், சின்மாத்திரம் என்றும் சொல்வார்கள். இங்கிலீஷிலும் அழகாக சொல்கிறார்கள். மனஸ் அநேக விஷயங்களை உணர்வதை அது கான்சியஸாக இருக்கிறது என்று சின்ன சீ போட்டு சொல்கிறார்கள். ஜீவனுடைய ஜீவனான நிஜ தத்துவம் தானே உணர்வாக இருப்பதை கேபிட்டல் சி போட்டு கான்சியஸ்னஸ் என்கிறார்கள். மனசில்லாத போதும் அதற்கும் மேலான நம்முடைய உயிர் தத்துவமாய் இருப்பதுதான் நிஜத்தில் நாமாக இருக்க வேண்டும். அதை அண்டியே தனக்கு ஜீவ கலையை பெறுகிற மனஸ் நிஜ நாமாக இருக்க முடியாது. உடம்பும் இப்படியே நிஜ நாமாக இருக்க முடியாது. மனசில்லாமல் நாம் இருக்கிற நிலை உண்டு. ஆனால் உயிரில்லாமல் இருக்கவே முடியாது என்பதாலேயே உயிர்தான் நாம் என்றாகிறது. ஏனென்றால் மனஸ் நாம் என்றால் தூக்கத்தில் அது இல்லாததால் நாமே இல்லை என்று ஆகிவிட வேண்டுமே. அப்படி ஆகவில்லையே. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள், தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.